Very good morning to all of you. இந்த வாரம் நெக்ஸ்ட் வீக் பூரா நாங்கள் வேர்ல்டு கிளாக்குமா வீக்னு செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஏன் இந்த கிளாக்குமாவை தனிப்பட்ட முறையாக செலிப்ரேட் பண்ணோன்னா, இது வந்து ஒரு செகண்ட் லீடிங் காஸ் ஆஃப் பிளைண்ட்னஸ் அண்ட் இது வந்து ஒரு சைலண்ட் கில்லர். வலி இல்லாமையே கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை போயிடுது. ஸோ அதனால இவங்களை இந்த மாதிரி பேஷண்ட்ஸை கண்ணில் பார்வை போல மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குன்னு தெரியாமல் இருக்கிறதுனால இந்த வேர்ல்டு கிளாக்குமா வீக்னு எல்லா பக்கமும் ஆல் ஓவர் இந்தியா வேர்ல்டு ஓவர் அதை செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ தட் எல்லாருக்கும் நம்ம ரெகுலராக ஐ செக்அப் பண்ணிக்கணும்னு ஒரு அவேர்னஸ் வரணும். இது வந்து மெயின்லி யங்கர் ஏஜ் குரூப்லேயும் ரேர்லி வரலாம், பட் மோர் ஆஃப்டர் ஏஜ் ஆஃப் 40. அதனால 40 ஆன்வர்ட்ஸ் எல்லாரும் ஒன்ஸ் அ இயர் ஐ செக்அப் பண்ணிக்கணும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் 100% பண்ணிக்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் இட் கேன் டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் கிளாக்குமா வரலாம், தைராய்டு டிசீஸ், ஹை மைனஸ் பவர், அது மாதிரி இல்லை ஸ்டீராய்டு ட்ராப்ஸ் போடுறவங்களுக்கு கிளாக்குமா வரலாம். ஸோ கண்ணில் அடிபட்டா கிளாக்குமா வரலாம். ஸோ அதனால நம்ம ரெகுலராக இதை செக்அப் பண்ணிக்கணும். ஏன்னா ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இந்த டிசீஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம அதுக்கு ட்ராப்ஸ் கொடுத்து ட்ரீட் பண்ணலாம். ப்ளஸ் ஒரு தடவை ட்ராப்ஸ் கொடுத்து அமுச்சிட்டு அப்புறம் வராமே இருக்க முடியாது. இந்த கிளாக்குமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை எடுக்க போகிறது. ஸோ அதனால நம்ம வந்து வருஷத்துக்கு ஏர்லி கிளாக்குமால வருஷத்துக்கு 2 தடவை செக் பண்ணால் போதும். அட்வான்ஸ் கிளாக்குமால வருஷத்துக்கு 3 தடவை கூட செக் பண்ணோம். செக் பண்ணச்ச வெறும் ஐ விஷன், பார்வை, ப்ரெஷர், அதுக்கு ஃபீல் டெஸ்ட்னு பண்ணுவோம். அவளுக்கு வந்து சைடு பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே பார்வை போயிடும். அதனால அந்த ஃபீல்ட் டெஸ்ட்ல எவ்வளோ அவங்களோட சைட் பார்வை குறைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு இந்த இப்போ பார்த்த டெஸ்ட்டுக்கும் அடுத்த டெஸ்ட்டுக்கும் பண்ணச்ச அந்த மெஷின்லேயே ப்ரொக்ரெஷன் அனாலிசிஸ்லாம் வரும். அந்த டிசீஸ் ப்ரோக்ரெஸ் ஆயிருக்கு, ஜாஸ்தி ஆயிருக்குன்னு காட்டும். அதுக்கேற்றாப்புல நம்ம மெடிசின்ஸ் கொடுத்து அவங்க கண் ப்ரெஷரை லோவாக வச்சு அதை ஆப்டிக் நர்வை வந்து கண்ணோட முக்கியமாக மெயின் நர்வ், விஷனுக்கு நர்வ், ஆப்டிக் நர்வை டேமேஜ் ஆனாலும் ஸ்லோவாக டேமேஜ் ஆகிற மாதிரி பண்ண முடியும். மெடிசின்ஸ்லேயே ஒரு ஸ்டேஜுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். பட் அதுக்கு எஃபெக்டிவாக இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் சர்ஜரிஸ் இருக்குது. முன்னெல்லாம் ஒரு ட்ராபிக்லெக்டமி தான் இருந்தது. இப்போ ட்ராபிக்லெக்டமி, டியூப் சர்ஜரி, மினிமலி இன்வேசிவ் கிளாக்குமா சர்ஜரின்னு அதையே நிறைய வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த மூலியமாக நம்மளால பேஷண்ட்டை ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஈஸியாக ஆப்ரேஷன் பண்ணி அடுத்த நாளே வேலைக்கு போகலாம், ஒரு வாரத்துலேயே தலை குளிச்சுக்கலாம். ஸோ அவளுக்கு லீவ் போடுறதோ பெரிய எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பட் அதனால அது பண்ணிட்டா அதுக்காக செக்அப் பண்ணாமல் இருக்க முடியாது. அது பண்ணிட்டு ப்ரெஷர் ஃபீல்ட் டெஸ்ட்லாம் பண்ணி வருஷத்துக்கு 2 வரை பார்த்துட்டே இருக்கணும். ஏதோ ஒரு சமயம் கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கே, நம்ம இதோடு போராதுன்னா திருப்பி மெடிசன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபீஸிபிலிட்டி இருக்கு. ஸோ நம்ம லைஃப் டைம் இந்த டிசீஸை ஃபாலோ பண்ணணும். எப்படி டயபிட்டிஸ் வந்ததுன்னா ஆரம்ப ஸ்டேஜில் டேப்லெட்டு, 1 டேப்லெட், 2 டேப்லெட், 3 டேப்லெட்டு, இன்சுலின் இன்ஜெக்ஷன் அப்படிலாம் போடுது. அது மாதிரி இந்த டிசீஸையும் நம்ம கம்ப்ளீட்டாக ட்ராக் பண்ணி ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு நிறைய பார்வை லைஃப் டைமுக்கு பார்வை காப்பாற்ற முடியும். பட் போன பார்வையை கொண்டு வர முடியாது. ஸோ நம்ம 90% பார்வை போய் வந்தேன்னா நம்மளால அந்த 10% பார்வை தான் காப்பாற்ற முடியும். வேற ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்துட்டா நம்மளுக்கு அவங்களோட ஃபுல் பார்வையை காப்பாற்ற முடியும். ஸோ இட் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் that glaucoma as a disease, as a serious disease, அந்த அவேர்னஸ் வேர்ல்ட் ஓவர் இருக்கணும். அண்ட் எல்லாரும் ரெகுலராக ஐ செக்அப் பண்ணிக்கணும். தேங்க்யூ. வீக்கோட சம்மந்தப்பட்ட ஒன் ஹோல் வீக் நாங்கள் வந்து பேஷண்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம். அதனால எல்லா கிளாக்குமா பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் லெட்டர்ஸ் அனுப்பிச்சிருக்கோம், ஓல்டு பேஷண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சிருக்கோம். அவங்க ஃப்ரீ ஐ செக்அப் பண்ணிக்க முடியும் இந்த வாரம். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்லாம் கூட வந்து கிளாக்குமா இருக்கிறவங்க செக்அப் பண்ணிக்கலாம். அதுக்கு நாங்கள் இன்வெஸ்டிகேஷன், சர்ஜரிஸ்க்கெலாம் 10% டிஸ்கவுண்ட் தரோம். ஃபேமிலியில் கிளாக்குமா வந்தால், ஃபாதருக்கு கிளாக்குமானா அவரோட சன்ஸ், டாட்டர்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ்க்கெலாம் கூட வரலாம். அவங்களுக்கெல்லாம் கூட நாங்கள் 50% கன்செஷன் கொடுத்து இது பண்ணுறோம். அண்ட் டிஃப்ரெண்ட் இடத்துல வந்து ப்ரோக்ராம்ஸு, பப்ளிக் டாக்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் கம்யூனிட்டிஸில். அண்ட் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் கேம்ப்ஸ் எல்லாம் பண்ணுறோம். அண்ட் எங்களோட வி ஹேவ் about 25 சென்டர்ஸ். அண்ட் அந்த சென்டர்ஸ்லாம் எல்லா இடத்துலையும் இந்த ஹோல் வீக் ஆக்டிவாக கிளாக்குமா அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ.